திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். இருவினை நேரொப்பில் இன்னருள் சக்தி குரு என வந்து குணம் பல நீக்கி தரும் எனும் ஞானத்தால் தன்னியலற்றால் திரிமலம் தேர்ந்து சிவன் அவன் நாமே. திருச்சிற்றம்பலம். இருவினை என்று கூறுகிறார். நல்வினை தீவினை என்று இருவினைகள் இருக்கின்றன. இரண்டும் சமமாக உள்ள போது அருட்சக்தி குருமண்டலத்தில் விளங்குவாள். ஆன்மா மெய்யறிவு பெறாமல் தடுக்கும் குணங்களை போக்குவாள். தன்முனைப்பு அற்று எல்லாம் அவன் செயல் என்று இருப்பவனின் மும்மலமும் கெடும். அவன் சிவமாக திகழ்வான் என்று குறிக்கிறது இந்த பாடல். ஒருவன் செய்த நல்வினை தீவினை இரண்டையும் சமமாக கருதும் இருவினை ஒப்பு என்னும் நிலையில் சிவனுடைய அருள் சக்தி, அதாவது அருள் நிறைந்த சக்தி குரு என வந்து குருவின் வடிவில் தோன்றி ஆன்மாவின் குணம் பல நீக்கி பலவிதமான குணங்களை பற்றுக்களை அகற்றி தரும் எனும் ஞானத்தால் அவனே நான் என்னும் ஞானத்தை உபதேசித்து ஆன்மாவின் தன் இயல் அற்றால் சுய உணர்வு நான் என்னும் முனைப்பு நீங்கினால் திரிமலம் தீர்ந்து ஆணவம் கண்மம் மாயை என்னும் 3 மலங்களும் நீங்கி சிவன் அவன் ஆமே. அந்த சிவன் சிவமாகவே ஆகிவிடுவான் என்பதை குறிக்கிறது. கர்ம வினைகளின் விளைவுகளை சமமாக பார்க்கும் மனப்பக்குவத்தின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகிறது. அதுதான் இருவினை ஒப்பு குருவின் அருள் என்று கூறுகிறார். ஆன்மீக பாதையில் குருவின் வழிகாட்டுதலும் சிவனுடைய அருளும் இன்றியமையாதது என்று கூறப்பட்டுள்ளது. மும்மல நீக்கம், அதாவது ஆன்மாவை பந்தப்படுத்தி இருக்கும் 3 மலங்களான ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றின் நீக்கம் முக்திக்கு அவசியம் என்பதை சுட்டி காட்டுகிறது. சிவன் ஆதல், ஆன்மா தன்னுடைய கட்டுக்களை நீக்கி சிவத்துடன் ஒன்றிணைவதே இறுதி இலக்கு என்பதை தெளிவுபடுத்துகிறது. குருவின் அருளாவது என்ன? அறியாமையை நீக்குதல். குருவானவர் ஆன்மாவின் அறியாமை இருளை நீக்கி ஞான ஒளியை வழங்குகிறார். உலக பற்றுக்கள், தவறான புரிதல்கள் போன்றவற்றை நீக்கி உண்மையான ஆன்மீக பாதையை காட்டுகிறார். சக்தியின் பரிமாற்றமும் விளங்குகிறது. குருவானவர் தன்னுடைய ஆன்மீக சக்தியை சீடனுக்கு அளிக்கிறார். இது சீடன் ஆன்மீகத்தில் முன்னேறவும் தடைகளை தாண்டவும் உதவுகிறது. இந்த சக்தி தீட்சை போன்ற சடங்குகள் மூலம் கடத்தப்படலாம். ஆன்மீக பாதை பலவிதமான சவால்களையும் குழப்பங்களையும் கொண்டது. குருவானவர் சரியான வழியை காட்டி சீடன் தவறான பாதையில் செல்லாமல் பாதுகாக்கிறார். ஆன்மீக பயணத்தில் சோர்ந்து போகும் நேரங்களில் குருவின் வார்த்தைகளும் ஆசையும் சீடனுக்கு ஊக்கத்தையும் நம்பிக்கையும் அளிக்கிறது. குருவானவர் சீடனின் உள்ளார்ந்த திறமைகளை அடையாளம் கண்டு அவற்றை வளர்க்க உதவுகிறார். இதன் மூலம் சீடன் தன்னம்பிக்கையுடன் ஆன்மீகத்தில் முன்னேறுகிறான். குருவானவர் சீடனை சிவத்துடன் இணைக்கும் பாலமாக இருக்கிறார். அவருடைய உபதேசங்கள் மற்றும் வழிகாட்டுதல்கள் மூலம் சீடன் சிவத்தை உணரவும் அவருடன் ஒன்றிணையவும் முடிகிறது. உண்மையான குருவானவர் சீடனிடம் நிபந்தனையற்ற அன்பையும் கருணையையும் காட்டுகிறார். சீடனின் குறைகளை பொறுத்து கொண்டு அவனை நல்வழிப்படுத்துகிறார். திருமந்திரம் போன்ற சைவ சித்தாந்த நூல்களில் குருவின் அருளின் முக்கியத்துவம் பல இடங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளன. மேற்கண்ட பாடலிலும் கூட இன்னருள் சக்தி குருவென வந்து என்று குருவின் அருளே ஆன்மாவை வழி நடத்துகிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆக குருவின் அருள் என்பது ஆன்மீக பயணத்தில் ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷம் போன்றது. இது ஆன்மாவை அறியாமையிலிருந்து விடுவித்து சிவத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. இருவினை நேர் ஒப்பில் இன்னருள் சக்தி குருவென வந்து குணம் பல நீக்கி தரும் எனும் ஞானத்தால் தன் இயல் அற்றால் திரிமலம் தீர்ந்து சிவன் அவன் ஆமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.